அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல தெய்வங்களுக்கு படையல் முறை தான் பார்க்க போகிறோம். ஒரு தெய்வங்களுக்கு ஒரு ஒரு படையல் முறை ஸ்பெஷல், புரியுதா? அந்த படையல் முறை படைத்தா நம்ம மந்திர ஜபம் பண்ணுறதுனால உடனடியாக அந்த காரியம் சித்தி ஆகும். அந்த காரியமும் நமக்கு உடனடியாக கை கொடுக்கும். மந்திர சித்துக்களும் நமக்கு விரைவில் கை கொடுக்கும். சரியா? அது எதுக்காகனா, ஒரு தெய்வத்தை பலவிதமான முறையில் மயக்கி கொண்டு வரலாம், புரியுதா? அப்படி உணவும் ஒரு முறை. உணவு முறையில் மயக்கி கொண்டு வரலாம். சாம்பிராணி, மை முறை, எந்திர முறைகள், மந்திர முறைகள், இந்த மாதிரி பலவிதமான முறைகள் நம்ம கொண்டு வரலாம். அப்படி அதில் ஒரு விதமான முறைகள் பார்த்திங்கன்னா, படையல் படைக்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வகுப்பு முன்னாடி போட்டிருந்தேன், இருந்தாலும் இப்போ புது மாணவர்களுக்காக இப்போ நான் புதுசாக போட்டேன். மெயின் பார்த்திங்கன்னா, குல தெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் நம்ம மனசார எந்த படையில் வச்சாலும் ஏற்றுக்கும், புரியுதா? மனசார எந்த படையில் வச்சு நம்ம படைச்சாலும் அது ஏற்றுக்கும். வீட்டில் கஞ்சி சோறு இருந்தாலுமே அந்த தெய்வங்கள் ஏற்றுக்கும். இயற்கையாக எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன படையில் வச்சாலுமே அது மனசார வச்சா ஏற்றுக்கும். ஆனால் மந்திர ஜபங்கள் பண்ணி ஒரு காரியத்தை நம்ம நடத்திக்கணும், மாந்திரிகத்துக்குள்ளே ஒரு காரியத்தை நம்ம நடத்திக்கணும்னா, அவங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை வச்சு நம்ம படைக்கும் போது அது உடனடியாக நமக்கு கை கொடுக்கும், நடந்தே தீரும். இது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே சைவமான ஒரு முறைகள். இதில் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அசைவமாக இருக்கும் அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. சைவ முறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வீட்டிலே பூஜை பண்ணலாம். இப்போ உபாசனை பண்ணிகிட்டு இருக்கீங்கள்ல, அவங்களுக்கு இப்போ ஒரு விநாயகர் மந்திரம் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, அந்த விநாயகருக்கு என்ன உணவு வச்சா அது உடனடியாக கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் பார்த்திங்கன்னா, விநாயகருக்கு கொழுக்கட்டை வைக்கலாம். கொழுக்கட்டை வச்சு நம்ம படைச்சா அது உடனடியாக கை கொடுக்கும். அப்புறம் எள்ளு உருண்டை, அப்புறம் கோதுமை இருக்குல்ல, அது அப்பம், அதான் அந்த கோதுமை அப்பம்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அது கோதுமை அப்பம். அடுத்தது வெல்லம் கலந்த தேங்காய் துருவல். வெல்லம் இருக்குல்ல, அது வெல்லம் கலந்து தேங்காய் துருவல் வச்சு விநாயகருக்கு படைச்சா அது உடனடியாக நமக்கு அந்த மந்திர சித்து கை கொடுக்கும். விநாயகரை உடனடியாக நமக்கு காட்சியளிப்பார். கனவுலையோ இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம இப்போ வண்டியில் போகிறீங்கன்னா, இப்போ மந்திர ஜபம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, எங்கேயாவது போனால் விநாயகர் சம்மந்தப்பட்ட பேர், விநாயகர் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி விநாயகர் நமக்கு சித்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, முருகனோட படையல் முறை. முருகனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது. தேனும் தினை மாவும். இப்போ முருகர் ஜபம் பண்ணுறீங்களா, இப்போ முருகருக்கு மாலை போடுறீங்க அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் இப்போ நிறைய பேர் இப்போ திருச்செந்தூருக்குலாம் மாலை போடுறீங்களா, முருகன் உபாசனை பண்ணுறவங்க, இப்போது சஷ்டிக்கு இதை வச்சு படைச்சா அதுவும் நமக்கு நல்லபடியாக கை கொடுக்கும். தேனும் தினை மாவும் வச்சு முருகருக்கு படைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். இது நீங்கள் எப்பயும் படைக்கிற உணவும் படைக்கலாம். இதுவும் அவருக்கு வச்சு படைச்சிங்கன்னா அது ஒரு தனியாக ஸ்பெஷல். இதை கோவில்லையும் கொண்டு போய் கொடுத்து படைச்சாலும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பெருமாளுக்கு இந்த புரட்டாசி மாதம் நம்ம பெருமாளுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் தான் உகந்த நாட்கள். பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா, பால் பாயாசமும் புளியோதரையும் வச்சு படைக்கிறது ரொம்ப விசேஷமானது. பால் பாயாசமும் புளியோதரையும், சரியா? அடுத்தது அம்மன் தெய்வங்களுக்கு, எந்த விதமான அம்மன் தெய்வங்களாக இருந்தாலும் நான் சொல்கிறது எல்லாமே சைவ முறைகள். இது நான் சொல்கிறத படைக்கலாம். சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், அடுத்தது பார்த்திங்கன்னா, முடிஞ்சால் கவுச்சு வச்சு படைக்கலாம். அது ரத்த சாதம்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் இந்த கறி நான்வெஜ்ஜு வச்சு படைக்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் இப்போ இந்த இசக்கி அம்மன் இந்த மாதிரி மந்திர ஜபம் பண்ணுறதுனால உடனடியாக கை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் காளி வழிபாடு, மயான பூஜை பண்ணுறதா இருந்தால், அகோர முறையில் பண்ணுறதா இருந்தால் மாமிசம் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சு படைச்சி இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் ரத்த சாதம் அப்படின்றது என்னென்னா, மயானத்தில் நீங்கள் பூஜை பண்ணி படைக்கிறதுனால வெள்ளை சாதத்தில் குங்குமத்தை போட்டு கரட்டி வச்சு உருண்டை பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். வீட்டில் கூட அதை செய்யலாம். ஆனால் கை குழந்தைங்க, ஒரு 5 வயசுல உள்ள குழந்தைங்க வீட்டில் இருந்து செய்யக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா அந்த தெய்வம் உள்ளே வரும்போது குழந்தைங்க பயந்து அழுவும். அதனால தான் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாதுன்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பேஷண்ட்டு யாராவது உடம்பு சரியில்லாமல்
கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் இருக்கிற இடத்துலையும் வந்து படைக்கக்கூடாது வீட்டில். ஏன்னா தெய்வங்கள் உள்ளே வரும்போது யாராவது அந்த எதிர்மறை வந்துட்டாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வம் கண்ணில் பட்டுருச்சுன்னா அவங்கள வந்து உடனடியாக தாக்குறதுக்கான ஒரு இது. தெய்வம் அடிக்காது, அந்த பயத்திலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷாக் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைரவருக்கு தயிர் சாதம் வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது மிளகு வடை, தயிர் சாதம் மிளகு வடை வந்து வச்சு படைச்சிங்கன்னா உடனடியாக வந்து கை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வெள்ளை அவுள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவுள் பாயாசம் வெண்ணெய். வெள்ளை அவுள் பாயாசம் வெண்ணெய் வந்து படைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயருக்கு வடை மாலை வந்து போடலாம், இல்லை வடை வச்சு படைக்கலாம். அப்புறம் வந்து வாழைப்பழம் வந்து மாலையாக போட்டு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். லட்டு இருக்குல்ல, லட்டு வச்சு படைக்கிறது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது இந்த பொரிக்கடலை இல்லை வெறும் பொரி வச்சு படைத்தாலும் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமானது. அப்புறம் நாவப்பழம் இருக்குல்ல, அது வெண்ணெய், அதெல்லாம் வந்து ரொம்ப உத்தமமானது அது ஆஞ்சநேயருக்கு படைக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து முந்திரி திராட்சை கலந்த பாயாசம் படைக்கணும். முந்திரி திராட்சை கலந்த பாயாசங்கள் வந்து படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் வந்து நெய் கலந்த வெண்பொங்கல் வச்சு படைச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வச்சு சாதம் படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது வந்து ஐயப்பனுக்கு நெய் சாதமும் சக்கரை பொங்கலும் ரொம்ப ரொம்ப உத்தமமானது ஐயப்பனுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வராகிக்கு கிழங்கு கலந்த சாதங்கள். பூமியில் நிலத்தில் விளையுதில் கிழங்கு, எந்த விதமான கிழங்காக இருந்தாலும் சரி, இயற்கையான விளையிற எந்த விதமான கிழங்கு அதை வந்து சாதமாக வச்சு படைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து அதே மாதிரி தான் வெள்ளை சாதத்தில் குங்குமம் பசைச்சு வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து மாமிசம், அப்புறம் மாமிசம் தான் கவுச்சி வச்சு படைக்கிறது நல்லது. அடுத்து வந்து மயான பூஜை பண்ணுறதா இருந்தீங்கன்னால் பிராந்தி வச்சு படைக்கலாம். மந்திர ஜபங்கள் வந்து உடல் கட்டு போடுறது, இந்த மாதிரி மயான பூஜை பண்ணுறது, எதிரி நமக்கு செஞ்சதை வந்து நமக்கு தடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுவாமிக்கு மிளகு சாதம் வந்து வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் வெஜிடேபிள் பிரியாணி, சக்கரை பொங்கல். அடுத்தது மாடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி, நாட்டு சரக்கு, வெங்காய சாதம். அடுத்தது வந்து புளிச்ச தயிர் சாதம் வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமானது. அப்புறம் சுருட்டு மாமிசம் கலந்த சாதம், இரத்த சாதம், நாட்டு சரக்கு, கல் சாராயம் கலந்த சாதங்கள் வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கருப்பண்ண சுவாமிக்கு. அப்புறம் முஸ்லீம் கடவுள்கள், அப்புறம் வந்து அந்த ஜின் சம்மந்தப்பட்ட தேவதைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்டு, பேரிச்சம்பழம், சர்க்கரை, வெறும் சர்க்கரை, அப்புறம் அந்த கதளி பழம்னு விற்கும் பார்த்திங்களா அது, அப்புறம் சர்க்கரை கலந்த தேங்காய் துருவல், எப்படி சொல்கிறதுனா சகல விதமான இனிப்பு பண்டங்களும் வச்சு படைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். அது உடனடியாக கை கொடுக்கும். கிறிஸ்துவ தெய்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அப்பம், அப்புறம் வந்து வறுத்த மீன், ஒயின், இந்த மாதிரி வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமானது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மந்திர ஜபங்கள் பண்ணுறீங்க, உடனடியாக அந்த தெய்வங்கள் நமக்கு கை கொடுக்கணும், அந்த மந்திரங்கள் வந்து நமக்கு சித்தாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உணவு முறைகளை வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னொன்று என்னன்னா இந்த உணவு முறைகள்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பார்ட்டு தான். இந்த மாதிரி வச்சாலும் அது நமக்கு உடனடியாக வரும் அப்படின்றது ஒரு பார்ட்டு தான். ஆனால் அதையும் தாண்டி மானசீகமாக ஒரு மந்திரங்களை வந்து ஜபம் பண்ணணும். நம்ம இதில் ஒரு 108, அதில் ஒரு 108, அதில் ஒரு 54, அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாயை வச்சுட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. அதில் எந்த மந்திரமும் உங்களுக்கு கையும் கொடுக்காது, காலும் கொடுக்காது, பைத்தியம்தான் பிடிக்கும், மனசே பாதிக்கப்பட்டுரும். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மனசை பாதிக்கப்பட்டு பேதலிச்சுக்குவீங்க. அதுக்காக சொல்கிறேன், ஒரு மந்திரம் எடுத்துட்டால் அது குரு ஃபஸ்ட்டு ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணுறோம் அப்படின்னா குருவோட மந்திரங்கள் மூலியம் எடுத்து தான் அடுத்தது ஒன்றா நம்ம இது பண்ணோம். அடுத்த வகுப்பில் வந்து மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க இப்போ வந்து ஒரு மந்திரம் ஜபம் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தை தாண்டிட்டிங்கன்னா அது பிரச்சனை இல்லை. இப்போ ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்.
ஒரு பக்கத்தை கடந்தவங்களுக்குமே சரி, சில விஷயங்கள் வந்து அடிப்படையே தெரியாமல் நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டே இருக்கீங்க. அது வந்து ஏதோ ஃப்ளூக்கில் சில டைம் கை கொடுத்துரும். சில பேருக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாகவே அந்த ராகு கேது கொஞ்சம் நல்லா பலமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அது இது பண்ணும். அதனால் இதுக்கப்புறம் வர்ற பாடங்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும்.